உன்னுடைய பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறவன் நீ. உன்னை சரணாகதி அடைஞ்சவன்னா என்ன நம்பி வந்திருக்கிற பக்தனை எப்படி நான் கைவிட முடியும் மகாதேவா? நிரந்தரமான ஒரு ரூபம் இல்லாத விஷ ஜந்து அது. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உனக்கு பூஜை பண்ணிக்கிட்டு நீதான் எனக்கு எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு நீதான் உதவி செய்யணும் மகாபிரபு. ஜெய் மகாகாளி. எங்க இருக்காவ? எங்க இருக்கா? பாபா, என்னாச்சு பாபா? அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? மனித உடலுக்கு மாறினதுக்கு அப்புறம் அந்த பாம்பு வந்து சேர்ந்தது இந்த கோவில்ல தான். நான் பூஜை பண்ற தெய்வம் அந்த மகாகாளிய. அந்த விஷ ஜந்து பூஜை பண்ணது இதோ இந்த கோவில்ல தான். ஆனா ஒரு விஷயம் ருத்ரா, நாம நினைக்கிற மாதிரி அது சாதாரண பாம்பு இல்ல. அத பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நாம போக வேண்டிய பாதை வேற. மனுஷங்க உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு மனுஷங்க யாராவது உதவி பண்ணிருக்கணும்ல. அந்த நாகினிக்கு உதவி பண்ணவங்க கிட்ட பேசினா அந்த நாகினி இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் பாபா. என்னாச்சு இவ்வளோ நேரமாயும் விக்ரமும் சரோஜாவும் வீட்டுக்கு வரல? ஒருவேளை வர வழியில அவங்க காரை பெரிய லாரி எதுனா மோதிருச்சோ என்னவோ? அப்படிலாம் பேசாதீங்க. சொத்து நம்ம கைக்கு வந்து சேர வரைக்கும் அவங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்கணும். ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ கெட்ட கெட்ட எண்ணங்களா வருதுமா. ஈஸ்வரனுக்கு திரிசூலத்தை வேற கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஆண்டவன் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு குழந்தை கொடுத்துட்டா அவங்களுக்கு குழந்தையும் பிறக்க போறதில்ல, நம்ம ஆசைக்கு எந்த தடங்களும் வரப்போறதில்ல. பார்த்துக்கிட்டே இருக்கு. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ.
எப்படி? ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.